சீமான், அண்ணாமலை, விஜய் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறாங்க. எப்படி திமுகவை அதிகமான இடங்களை ஜெயிக்க வைக்கிறது. எல்லாருமே சொல்றேன். கடுமையான போட்டி இவங்களுக்குள்ள. விஜய் அப்ப நான் தனிச்சு நின்னா கொஞ்சம் தான் ஸ்பாயில் பண்ணுவேன். செங்கோட்டையன் வருவாரு, டிடிவி ஒருவர் இருந்தா சூப்பர் ஸ்பாயிலரா மாறலாம். அப்பதான் திமுக 200 இடங்களுக்கு மேல ஜெயிக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணுங்க. 2024 நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். வேலை பார்த்து உடைச்சு 40க்கு 40 ஜெயிக்க வச்சல. அப்ப மறுபடியும் திமுக நான் ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா? அப்படி சீமான் நான் வந்து தேவைக்கா திட்டு எனக்கு திமுக இப்ப டார்கெட் கிடையாது. திமுக லேட்டா பாத்துக்கலாம். உள்ள வரக்கு முன்னாடி இவளை அடிச்சு காலி பண்ணுவீங்க. ஏன் அடிச்சு காலி பண்ணுவீங்க? அப்பதான் வந்து என்னோட வாக்கு வங்கி அப்படியே இருக்கணும். அப்ப வந்து திமுக வந்து அதிகமான இடங்களை வின் பண்ணணும். பாருங்க, கடுமையான போட்டி நடக்குது. ரொம்ப ஈஸி கேக் வாக். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த சமயத்துல ஈஸி கடுமையான உழைப்பு போட்டு திமுக வெற்றி பெற வைக்கிறாங்க. அவங்க கூட அவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த அரசியல்ங்கிறது தொடர்ச்சியாக நீங்க அப்படி பார்க்கும் பொழுது இது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே இதை உணர்ந்து செயல்பட்டு இருந்தாருன்னா நீங்க அவருக்கு வெற்றி பெற வேண்டியதான் நோக்கம்னு சொன்னீங்க. இப்ப செங்கோட்டையன் சொல்லும் பொழுதே கூட செங்கோட்டையன் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணியோ இல்ல மறுபடியும் என்ன சொல்லிருக்கணும்? ஓபிஎஸ் வந்து உள்ள எனக்கு நேரடியா வரதுல சிக்கல் இருக்கு. அவர் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க சொல்லுங்க. இல்ல ஒரு அமமுக மாதிரி கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க. கூட்டணிக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லை. அதை சொல்லிருக்கலாமே. டோர் க்ளோஸ்டுங்க, வரதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க. தந்தி டிவியில் சொன்னாரா இல்லையா? இல்லைங்க, அவர் வரவே முடியாது, இன்னும் சேர்க்கவே மாட்டேன். நீங்க அப்படி ஒரு யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒவ்வொருத்தராக விலகி போறதுக்கான வாய்ப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் நீங்க கேட்டதுல அமித்ஷா அவர்கள் இந்த முயற்சிகளா அது வந்து எப்படி முயற்சிகளை அவர் முதல்ல இருந்து என்ன பாக்குறாரு? இந்த கூட்டணி வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா இது மட்டும் இல்லாம 2029க்கும் இது வந்து ஸ்டேபிள் ஆகணும். இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நீங்க ஒருவேளை விஜய் தனிச்சு போறாரு, இப்ப வந்து இதுல டிடிவி வராரு, செங்கோட்டையன் இருக்காரு, இதெல்லாம் இருக்காரு, வேற யாரும் பெருசா வரப்போறது கிடையாது. ஒரு பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை இது ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அல்டிமேட்டான எய்ம் ஜானுக்கு என்ன கேட்டீங்கன்னா 2029ல இந்தியா கூட்டணியில திமுக ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல விஜய் பிளேஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. அதுக்கு அவர் எதிர்பார்க்கிற பர்சன்டேஜ் 15%. ஒரு 15% இருந்தா சார் நம்ம தான் சார் ஆல்டர்னேட். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கின்ற சில குரல்கள் ரொம்ப 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 சின்ன குரல்கள் நம்ம இந்த வாட்டியே விஜய் கூட ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கிளப்புறாங்க. அதற்கு பிறகு அது செட்டில் ஆயிடுச்சு. இப்போ வந்து செல்வ பிறந்தகை அவர் பேசிட்டாரு. நிறைய பேர் இந்த வாட்டிலாம் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா ராகுல் காந்திக்கு அது பார்வை இருக்குமா இல்லையா? இல்லை இவர் ஒருவேளை விஜய் என்டிஏ கூட போயிட்டாருன்னா நாளைக்கு நமக்கு அது ஒரு பிரச்சனை ஆகும். நம்ம அதனால இப்போ காங்கிரஸ்குள்ள திமுக இருக்கும்போது நேரடியாக வருவாரான்னு தெரியல. அப்போ அவருடைய பலம் அதிகமாகும். இப்படிங்கிற சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து தனிச்சு நின்னாருன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் திமுக யோசிக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த சிக்கலும் இருக்க தான் சரி. ஸோ ஆனால் அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக இது ஒன்னா சேர்த்து இந்த கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டிய கூட்டணியாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்வார். நீங்க செங்கோட்டையன் எப்படி ஏத்துக்கோன்னு கேள்வி எழலாம். நீங்க செங்கோட்டையன் அவர்கள் நீங்க முதலே பகடைக்காய பயன்படுத்தப்பட்டான்னு சொல்லி சொன்னேன். நீங்க அதற்கு பிறகு யாரை போய் பார்த்தாரு? அவரு அமித்ஷா தான் போய் பார்க்கிறார்.